நான் இதே தனுஷை வந்து திருடா திடீரில் தான் முதல்ல நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் இந்த தேட்டரில் அது ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி நீ டைரக்ஷன் கற்றுக்க, எங்கூட இருந்து வேலையை கற்றுக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ் 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை வந்து திருடா திடீரில் தான் முதல்ல நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறையா மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேள்விகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள் குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களுடைய அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்திலிருந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதில் குறிப்பாக வந்து அந்த படத்தில் தனுஷ் சார் வந்து அந்த உடம்பை வந்து அவர் 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்னது மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் வந்து திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் வந்து ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனால் நான் எப்போதும் நம்புறது வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ் அவரே, அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வெளியேறிட்டார். பட் அவங்க 2 பேர் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க
நீங்கள் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்தில் நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்களை நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை அங்கிள் நான் பண்ணிடுவோம் அங்கிள் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்தில் நான் இந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணால் போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்களில் ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள் இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலையும் அதுலேயும் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரங்கள் ஒரு அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன் இந்த படத்தினுடைய கேமராமேன். அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்ட்ரி எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா அவங்க குடும்பத்தார், அவங்களுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்ட. அதே மாதிரி இந்த படத்தில் கென்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் ஒன்றை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்டு நான் கென்னுக்கிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் இன்னமும் சினிமாவை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு
ஒரு பெரிய சந்தோஷத்தை அவனோட பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ ஆல் சார், தேங்க்யூ ஸோ மச்.